ராமதாஸ் அடிச்சது உண்மைதானா? ராமதாஸே அடி வாங்கிட்டான், அது முன்னாடி அடி வாங்கிட்டான். ஏங்க இந்த இது இருக்குது, சௌமியாவே பலர்னு விடுமே அவங்க அம்மா, அவங்க மாமியாரை. அது விட்டு தானங்க உடம்பு சரியில்லாமல் போய் இவருக்கு வந்து பைபாஸ்லாம் பண்ணது, அது கேள்விப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்து. ஸோ ஆமாம், இப்போ வந்து ஏன் வந்து சுசீலா ராமதாஸ் வந்து இதெல்லாம் கேட்குறாங்க? சுசீலா ராமதாஸ் கேட்கறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கறது யாரு? அந்த சுசீலா தான். ராமதாஸுக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் அப்பல்லோ வராரு, மாதத்துக்கு ஒரு தெரியாது, ஒரு குறைந்தபட்சம் இல்லைன்னா 2 செக்கப். ஆமாம், செக்கப் வரும்போது கூட கூட்டிகிட்டு வர்றது யார்? சுசீலா தான். இந்த சுசீலா வந்து எங்கே தங்குற, அந்த துரைமுருகன் தான் ஒரு வீடு பார்த்து கொடுத்துருக்காரு. ஒரு 4வது, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் 4வது ஒரு மாடி வீடு இருக்குது. அங்கே தான் வந்து ராமதாஸ் தங்குறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு அது வந்து பாவம் அவங்க கூட்டு போகிறாங்க வராங்க, அது வேறு. இப்போது அவர் உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லை, உடம்பு சரியில்லைன்னா ஓடி போய் பார்க்கறது யார் இருக்குது? அந்த அம்மா இருக்குது, அந்த சரஸ்வதி முதல் மனைவி, அவங்களாலே முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி தான் பேசுறதுக்கும் இல்லை, நினைவிழந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க தான் எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. யார்? இந்த சுசீலா. ஸோ இப்போ வந்து கட்சி வந்து சுசீலா கையில் இருக்குது, அவங்க தான் சூத்திரதாரி, அவங்க தான் இயக்குறாங்க. அதை தான் சொல்கிறேன். மற்றவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க, அம்புக்கள் தான் எழுதது எல்லாம் சுசீலா தான். சுசீலா எழுதுகிறாங்க, அவங்க தான் சூத்திரதாரி. சரி, இப்போ அன்புமணிக்கு வந்து ஏன் இந்த பிரச்சனை பெருசாக வருது? அவர் என்ன சொல்ல, ராமதாஸ் உங்கள் சித்தி சின்னம்மா கிட்ட போடா, போய் பேசுன்றாரு, பிரச்சனை பண்ணிக்க. அதை அவங்க வந்து அந்த சுசீலாவை ஏற்றுக்கல, இதுதான் பிரச்சனை. அப்பாவை ஏற்றுக்கல, அது இல்லை சுசீலாவை அன்புமணி ஏற்றுக்கலன்றதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைக்கு இதுதான் காரணம். இதுதான் காரணம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தரோம். உங்களுடைய சப்போர்ட்டுன்றது எங்களுடைய பின்தொடர்றதும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான்.